வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய கடந்த கால அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற உன்னத அந்தஸ்தை பெறுகிறோம். அன்று முதல் நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு ஆரம்பித்து விடுகின்றது. அவரோடு உறவாட, பேச ஆரம்பிக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க ஆர்வம் கொள்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நம்முடைய குண நலன்கள் சுபாவ அளவில் மெல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன. இதைத்தான் தெய்வீகத்தில் வளருதல் என்று நாம் அழைக்கிறோம். அவருடைய பிள்ளைகளான பின்பு இந்த தெய்வீக வளர்ச்சி நமக்குள் சீராக, ஒழுங்காக காணப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி, ஆம், ஆண்டவருக்குள், ஆவியானவருக்குள், பரிசுத்த குண நலன்களுக்குள் நம்ம சுபாவ அளவில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் போதிக்கின்றது. சபைகளில் பலவிதமான ஊழியங்களை குறித்து பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அதாவது பலவிதமான ஊழியங்களை நாம் வளர்வதற்காக ஆண்டவர் சபைகளிலே வைத்திருக்கின்றார். இதிலிருந்து நாம் வளர வேண்டிய அவசியத்தை அறிந்து கொள்ளுகின்றோம். ஓடி ஆடி விளையாடும் வயதில் உள்ள ஒரு 6 வயது குழந்தையிடம் தாய் அடுத்த அறையில் உள்ள ஒரு பொருளை எடுத்து வர சொல்லுகிறார்கள். அந்த குழந்தை நடந்து போகாமல் தரையில் தவழ்ந்து சென்றால் அந்த தாய் எவ்வளவு வருத்தப்படுவார்கள். நம் ஆண்டவரும் நாம் அவருடைய தெய்வீக பண்புகளில் வளரவில்லை என்றால் எவ்வளவு வருத்தப்படுவார். தெய்வீகத்தில் வளர வேதம் காட்டும் 3 காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 11:29 இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் கூறுகிறார்: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வது கிறிஸ்தவ விசுவாச வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். வேதம்தான் எனக்கு கற்றுக் கொடுக்கும். இயேசுவினிடத்திலே நான் கற்றுக்கொள்ளுகிறேனா? எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது, எப்படி பரிசுத்தமாக வாழ்வது, எப்படி பிறரை நேசித்து வாழ்வது, எப்படி ஜெபிப்பது, எப்படி ஆண்டவரை புரிந்து கொள்வது, எப்படி சாட்சியாக வாழ்வது, எப்படி ஊழியம் செய்வது, இவை அனைத்திற்கும் பதில் வேதத்தில் உண்டு. வேதத்தில் இருந்துதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, கை கொள்ள வேண்டும், அதாவது கீழ்ப்படிய வேண்டும். நாலேஜ் மஸ்ட் பிகம் ஆக்ஷன், தியரி மஸ்ட் பிகம் பிராக்டிஸ் என்று சொல்லுவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று 2 தீமோத்தேயு 3:14 நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என யாக்கோபு 1:22 வாசிக்கின்றோம். நிறைய வேத வசனங்களை நாம் அறிந்திருக்கின்றோம். வேத அறிவு நமக்கு உண்டு. ஆனால் எந்த அளவிற்கு நாம் அறிந்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீண்ட மலை உபதேசத்திற்கு பிறகு மணலின் மேல், கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவர்கள் ஓமையிலே
கீழ்ப்படிதல் தான் பலமான அஸ்திபாரம் என குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பானவர்களே, கீழ்ப்படியாமல் வளர்ச்சி இல்லை. கீழ்ப்படியும் போதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல முடியும். மூன்றாவதாக, கனி கொடுக்க வேண்டும். கற்றுக்கொண்டு கைக்கொண்டு வாழ்தலின் விளைவு தெய்வீக சாயலை பெற்றுத்தரும். தெய்வீக சாயலை பெற்று வாழும் வாழ்க்கைதான் முக்கியமானது. கனி கொடுக்கும் வாழ்க்கை என்றால் இயேசு கிறிஸ்துவை பிறர் முன்பு பிரதிபலித்து வாழும் வாழ்க்கை. நாலேஜ் மஸ்ட் பிகம் ஆக்ஷன், தியரி மஸ்ட் பிகம் பிராக்டிஸ் அண்ட் தியாலஜி மஸ்ட் பிகேம் லைஃப். வேத அறிவு நம்முடைய வாழ்க்கையாக வேண்டும். ஜென்ம ஸ்வாப நிலையிலிருந்து விடுதலையாகி தெய்வீக ஸ்வாபம் உடையவர்களாய் மாறுவதுதான் கனி கொடுக்கும் வாழ்க்கை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்குள் வளரும் பொழுது என் ஸ்வாப அளவில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு அடையாளம். இந்த தெய்வீக ஸ்வாப வளர்ச்சி சீராக நம்மில் காணப்பட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொண்டதை கைக்கொள்ளுங்கள், கைக்கொள்ளுதலின் விளைவாக கனி கொடுக்கும் வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.